கரூரில் மக்கள் உயிரிழந்தது தொடர்பாக தற்போது பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? கரூரில் நடந்த சம்பவம் குறித்து தற்பொழுது பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அறிக்கை வாயிலாக விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் நடந்தவுடன் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் கரூர் விரைந்திருப்பதாகவும் பல அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கரூருக்கு விரைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்காக தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் நிகழ்ச்சிக்காக கரூர்ல 10,000 பேர் எதிர்பார்ப்பதாக கூடுவதற்கு எதிர்பார்ப்பதாக கூறி அனுமதி பெறப்பட்டது என்றும், திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர்ல ஏற்கனவே கூடிய கூட்டத்தை கருத்தில் கொண்டு ஒரு எஸ்பி, 2 ஏடிஎஸ்பிகள், 4 டிஎஸ்பிகள், 17 இன்ஸ்பெக்டர் உட்பட 350 காவலர்களும் சேர்த்து 500 பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருப்பதாக டிஜிபி தெரிவித்திருக்கார். தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பாக அளிக்கப்பட்ட விண்ணப்பத்துல 3 மணி முதல் இரவு 10 மணி வரை நேரம் கேட்டிருந்தார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல 12 மணிக்கு கட்சியினுடைய நிறுவனர் விஜய் அவர்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு வருவதாக அந்த 26ஆம் தேதி என்று தெரிவித்ததாகவும், ஆனால் 7:10 மணிக்கு தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிறுவனர் வந்தடைந்ததாகவும் 11 மணி அளவிலே கூட்டம் தொடங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். இந்த பிரச்சார கூட்டம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் என்ற இடமானது கரூர் ஈரோடு சாலையில் அமைந்திருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கூட்டம் நடந்த முன்னதாக கேட்ட உழவர் சந்தை மற்றும் லைட் ஹவுஸ் ரவுண்டானா என்ற 2 இடங்களும் இதைவிட குறுகலான இடங்கள் என்பதால் வேலுச்சாமிபுரத்துல நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கார். 2 நாட்களுக்கு முன்பே அதே இடத்துல வேறொரு பெரிய கட்சி பிரச்சார கூட்டத்தை நடத்திய போது சுமூகமாக நடைபெற்றதையும் அவர் டிஜிபி தெரிவித்திருக்கார். வரவேற்பு கொடுத்த இடத்திலிருந்து கூட்டம் தொடர்ந்து வந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததால் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும்போது காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக கூறி நன்றி தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கார். அதாவது தவேகாவினர் 3 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த கூட்டம் நடத்துவதாக தெரிவித்த பின்னர் 12 மணிக்கே விஜய் அந்த இடத்துக்கு வந்து விடுவார் என்று எக்ஸலத்தில் பதிவிட்டதால் தான் இந்த கூட்டமானது காலையிலேயே கூட தொடங்கி இருப்பதாக டிஜிபியுடைய விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையொட்டிதான் தொடர்ந்து மக்கள் பல மணி நேரம் காத்திருந்ததால் இது போன்ற ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் டிஜிபியுடைய விளக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், தற்போது பரப்புரை என்பது தாமதமாக தொடங்கியதன் காரணமாகவே கூட்டம் அதிகரித்தது. அதனால் இவ்வாறான ஒரு துயர சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக ஒரு நபர் ஆணையமானது இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவின் கீழே அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்ட கரூர் தாவேகாவுடைய மாவட்ட செயலர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சரும் இது குறித்து தெரிவித்திருக்கார். ஒரு நபர் ஆணையத்துடைய அறிக்கை விசாரணை நடத்தி விரைந்து அறிக்கை அளிப்பதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அந்த அறிக்கையின் அடிப்படையில அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கார். தற்பொழுது கரூர்ல சுமூகமான சூழல் நிலவுவதற்காக காவல்துறையுடைய பாதுகாப்பு கரூர் நகரம் முழுவதும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியும் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கார். காவல்துறை உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு சென்றிருக்காங்க. தொடர்ந்து விசாரணையும் காவல்துறை விசாரணையும் நடைபெற இருக்கிறது. தாவேகாவுடைய மாவட்ட செயலர் உட்பட மற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் ஆணையத்துடைய விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போதைய தகவலாக இருக்கிறது. தான் பெருந்துயரத்தில் இருப்பதாக தவேக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். இந்நிலையில் தவேக தரப்பில் தற்போது நிர்வாகிகள் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தரப்பிலிருந்து இதுவரை ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கோகுல்?
நிச்சயமா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருந்த அந்த தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை தொடர்பு கொள்ள நேற்று முதல் நம்ம முயற்சி செய்தோம். ஆனால் அவருடைய தொலைபேசி எண்ணானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அவரை நேற்று முதல் அவரை தொடர்பு கொண்டு இது குறித்து விளக்கம் கேட்க முயற்சித்த போது அவருடைய எண்ணானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையும் இந்த சம்பவம் குறித்து அதாவது பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை தரப்புல இந்த சம்பவத்துக்கு அதாவது இந்த பிரச்சாரத்தின் நிகழ்ச்சிக்கு விதித்திருந்தாலும் அதை முழுமையாக தாவேக்காவினர் கடைபிடிக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் காவல்துறையில விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 பிரிவின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சம்பவத்தின் போது பதிவான வீடியோ காட்சிகளை வைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. பல வீடியோ காட்சிகளுடைய அடிப்படையில இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அலறல் சத்தமானது கேட்கக்கூடிய வீடியோ காட்சிகள் எல்லாம் பதிவாயிருக்கிறது. அதில் எப்படி இந்த சம்பவம் நடந்தது, கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்களா, என்னென்ன காரணத்துக்காக இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல இடங்கள்ல வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளின் அடிப்படையில முதற்கட்ட விசாரணை நடைபெறுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்காங்க. 4 பிரிவு என்பது கொலையாகாத மரணம் விளைவிக்கும் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ கரூர் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதியழகன் மீது கரூர் மாவட்ட போலீசார் முதற்கட்டமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முறையான ஏற்பாடுகள் இல்லை. ஏறக்குறைய 10,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 10,000 பேர் கூடுவதாக முதல்ல தெரிவித்த பின்னர் 27,000 பேர் கூடியிருப்பதாகவும் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை தேவையான பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் அங்கு செய்து தரப்படவில்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் கூறப்படக்கூடிய நிலையில இந்த காவல்துறை விசாரணையும் ஒரு நபர் ஆணையத்துடைய விசாரணை தனித்தனியாக நடத்தப்பட்டு வருகிறது. கோகுல், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. இந்த